சூப்பரான டேஸ்ட்டில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோட உடனே வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 2 இனுக்கு கருவேப்பிலை பொடியை நறுக்கியிருக்கேன், 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியிருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது. இது 3த்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை எடுத்து வெளியில் போடாத அளவுக்கு, நம்ம வாயிலையும் தட்டுப்படாத அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பச்சை வாசனை இல்லாமல் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ நல்லா வதங்கியிருக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டும். இப்போ இதில் அரைச்ச தக்காளி விழுது, ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம், அதுக்காக ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி பியூரியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா இதை ட்ரையாக வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது சொதப்பாக இருக்கக்கூடாது தக்காளி. இந்த தக்காளி சாறு இல்லாமல் ட்ரையாக வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு 200 கிராம் அளவுள்ள மஷ்ரூமை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெருசாக வேண்டாம், இந்த அளவுக்கு ஸ்லைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரம் வெந்து வந்துடும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்கன்னு சொல்கிறேன். நம்ம பெருசாக எடுத்தோன்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடணும். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரைக்கு சட்டுன்னு வெந்தும் வரும், மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கி வரும் ஸ்லைஸாக இருக்கிறதுனால. இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூமுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். இந்த உப்பு நல்லா அது பிடிச்சி அதில் இருக்கிற தண்ணி நல்லா கசிஞ்சு மஷ்ரூம் நல்லாவே வெந்து வரும். குறைவான தீயில் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி விட்டு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வெறும் ரசம் சாதம், சாம்பார் சாதம், அது இல்லாமல் வெரைட்டி ரைஸுக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ 7 நிமிஷம் நான் குறைவான தீயில் நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ கடைசியாக தான் இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். சில்லி பவுடர் எதுவும் சேர்க்க வேண்டாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இது காட்டான மிளகு தான் மிக்சியில் அடித்து எடுத்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ரா சோம்பை நீங்கள் இதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.